ரொம்பவே டேஸ்டியான கோ டு ஈஸி காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 8 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்த தட்டைப்பயிரை 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து 4 விசில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு முருங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 கத்தரிக்காய், 1 உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்துட்டு 2 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ 3 தக்காளி பழத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த தட்டைப்பயிரையும் சேர்த்துக்கலாம். இதை தட்டைப்பயிறு, காராமணி எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் போல் புளிப்பு சுவைக்காக மாங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே மிக்ஸி ஜாரில் தேங்காயும் சீரகமும் அரைச்சி சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டா டேஸ்டியான காரக்குழம்பு ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.